குடும்பம் கோயிலா குடும்பம் பாசமா எழுத்தில் புரிந்திடுமோ குடும்பம் தீபமா குடும்பம் தென்றலா கணக்கில் விளங்கிடுமோ அன்னை தந்தை உண்மை தெய்வம் நல்ல குடும்பம் ஆனது அன்பு பாசம் அங்கு வாழ குடும்பம் கோயிலாகுது இனிதான குடும்பம் தெய்வ நிழல் தந்த வசந்தம் இனிதான குடும்பம் தெய்வ நிழல் தந்த வசந்தம் ஒரு குடும்பம் எங்கு உயருமோ அந்த நாடு அங்கு உயருமே அன்னை தந்தை உண்மை தெய்வம் நல்ல குடும்பம் ஆனது அன்பு பாசம் அங்கு வாழ குடும்பம் கோயிலாகுது விதையில் உள்ள மரங்கள் போல துளியில் உள்ள வெள்ளம் போல உறவை என்றும் தொடர வைக்கும் பெயர் இங்கே பதிய வைக்கும் கூட்டல் கழித்தல் கணக்கு பாடம் குடும்பமாவதில்லையே வரவு செலவு அறிக்கை சொல்லும் வடிவம் குடும்பம் இல்லையே சோர்வு நேரம் நிழல் தந்து சொக்கும் நேரம் சுகம் தந்து இன்பம் துன்பம் வந்த போதும் இறுதி வரைக்கும் ஒன்றி வாழும் அன்புதானே குடும்பம் அது அழகான குடும்பம் அன்னை தந்தை உண்மை தெய்வம் நல்ல குடும்பம் ஆனது அன்பு பாசம் அங்கு வாழ குடும்பம் கோயிலாகுது ஐயோ நான் எப்படி ஆட போறேனோ தெரியல நோ ஐயோ அர்ச்சனா நீ ஆம்பளையா பிறந்திருக்கணும் ஏன் ஒரு ராம லக்ஷ்மணன் பரதன் சத்திரிய மாதிரி பொண்ணா பிறந்துட்டே தவிர ஆல் த கேரக்டர்ஸ் தான் மேன்லி டேய் திருடா ஏன்டா உனக்கு இந்த குறுக்கு புத்தி சும்மா ஜாலிக்காக தான் யாருமா தங்கச்சி ஆடத்துல உஷாரா இருக்கான்னு பார்த்தேன் நான் எப்பவுமே உஷார் தான் ஆமாமா நீ ரொம்ப உஷார் தான் கவிதா அத்தை ஏமாத்தாத. அப்பா நீங்க என்னவோ கண்ணால பார்த்த மாதிரி சொல்றீங்க பார்த்தேன் அதான் சொல்றேன். சச்சா இந்த கேமே சரியில்லை. ஏன்டா இப்படி எல்லாத்தையும் கலச்சிட்ட நான் ஒழுங்கா ஜெயிச்சிருப்பேன் ரொம்ப மோசம் ஏ பாருமா இந்த கவிதை என்ன பண்றானே ஆமா நீ அவ கூட சண்டை போடு நான் வந்து சமாதானப்படுத்துறேன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க இந்த டீ எனக்கு ஒண்ணு டீ வேண்டாம் எடுத்துக்கப்பா இந்தாமா இந்தாடா. ஆமா இந்த கப் யாருக்கு? ஐயோ பிரேம் இருக்கிற ஞாபகத்திலே கொண்டு வந்துட்டேன் பாவம் என் புள்ள எப்பவுமே கிளீனா இருக்கணும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பான் இன்னைக்குன்னு சொல்ல கர்ச்சீஃப் வேற விட்டுட்டு போயிட்டான் என்ன பண்ண போறானோ பாட்டி என்னவோ சித்தப்பா பேண்டே போடாம போன மாதிரி கவலைப்படுறீங்க அதானே நீ வாய் மூடுறீ பொட்ட புள்ளையா லட்சணமா இல்லாம இப்படி விளையாடிட்டு இருக்கியே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க கேரம்ஸ் விளையாடுறோம் நினைப்பாங்க வேற என்ன நினைப்பாங்க ஏன்பா வீட்டுக்கு மூத்த பையன் நீயும் கூட சென்சிருக்கிறியா அம்மா நான் மூத்த பையன் தான். மௌலியும் பிரேமும் என் தம்பிங்க தான். அண்ணா நானு என்ன வாயடியா இருந்தாலும் அர்ச்சனா என் தங்கச்சி தான். தனி குடுத்தனம் போனா எப்போ என் பொண்டாட்டி அவ அம்மாவை பார்க்க போறாளோ அப்ப பார்த்து ஒன்ன பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க வந்து சட்டாம்புள்ள மாதிரி இரு அப்படின்னாக்க என்னடா அண்ணன் எல்லாரும் திட்டுவாங்க. அப்பா எங்க அம்மா பிறந்த வீட்டுக்கு எங்களை எப்பப்பா கூட்டிட்டு போய் விட போறீங்க? இது பாரு ஒரு அன்பான பாட்டி ஒரு நல்ல தாத்தா கேரம் ஆட இந்த மாதிரி ஒரு அழகான அத்தை இங்க என்னடா குறைச்சல்? அப்பா
எங்களை வச்சுக்கிட்டா உங்க பட்ஜெட் எகிரிடும். அதனால தானே இங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. சேச்சே, இங்க தான்டா நல்ல ஸ்கூல் இருக்கு. அங்க போனா படிப்பு கெட்டுரும். அதான். ஏன்பா உன் பிள்ளைங்கள பத்தி கவலைப்படுறியே? உன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன், என்ன ஆச்சு? அம்மா எல்லா ப்ரோக்கர்ட்டையும் சொல்லிட்டேன். எல்லா பேப்பர்லயும் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலயும் விளம்பரமும் கொடுத்துட்டேன். ஆனா எதுவுமே வரலையே. அப்பா இந்திய பேப்பர்லயும் போடுங்க. மாப்பிள்ளை நார்த் இந்தியா இருந்தா. அர்ச்சனா, சவுத் இந்தியால பணக்கார மாப்பிள்ளைங்க கம்மி. நார்த் இந்தியால பெரிய பெரிய சேட்டு பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க. என் தங்கச்சி அறிவுக்கும் அழகுக்கும் மாப்பிள்ளைங்க கியூல நிப்பாங்க. என் தங்கச்சியோட அழகா, தங்கச்சி மாதிரியே அழகா, என் தங்கச்சியோட அறிவா, இல்ல என்ன மாதிரியே அறிவா, என் தங்கச்சி மாதிரி வசதியா, இல்ல 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 தங்கச்சியை விட வசதியா பெரிய பணக்காரனா. ம், ஆமாண்ணா, அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். சார் போஸ்ட். ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லம்மா. அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா? இல்லப்பா. சும்மா இருக்க மாட்டீங்களாடா? இந்தாக்கா. ஏ கவிதா, அல்பபெட்டிக்கா எடுக்கு. வேணும்னா டிஸ்ட்ரிக்ட் வரையவே எடுக்கு. நோ ஸ்டேட் வைஸாவே எடுக்கு. சூப்பர். வெரி குட். அடுத்ததா. சூப்பரா இருக்கார்ல? ஐயா ம், பையன் நல்ல அம்சமா இருக்கான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை. அப்பா அம்மா மட்டும்தான். நாத்தனார் குடுங்கள்லாம் இல்ல. பேரு ரமேஷ், வயசு 22. இத பாரு, ஐயே, ஷோ. இத பாரு. நீ எதை பார்த்தாலும் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்த. கடைசி வரைக்கும் காரைக்கால மாதிரி இருக்க வேண்டியதான். இத பாருப்பா, நாம இது எல்லாத்தையும் சாமி முன்னாடி போட்டு குழந்தைய விட்டு திருவிழா சீட்டு மாதிரி எடுக்க சொல்லுவோம். வாழ போறது நானா, சாமியா இல்ல குழந்தையா? அம்மா, மாப்பிள்ளைக்கு பஞ்சம் இல்ல. கல்யாணம் வேண்டாம்னு சொல்றது ஒரு ஃபேஷனா போச்சு. ஏய் அர்ச்சனா, யாரையாவது காதலிக்கிறியா? ஸ்டாப். சின்ன கரெக்ஷன். இது வரைக்கும் இல்ல. உன் கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்பு, இல்லன்னா மாலையும் கழுத்துமா வந்து நில்லுங்க. நான் ஆசீர்வாதம் பண்றேன் உயிரோட இருந்தா. அம்மா, கல்யாணம் ஆகலங்கிற வருத்தத்துல அம்மா அப்படி எல்லாம் பேசுறா. நீ வேணா பாரு, உனக்கு மன்மதம் மாதிரி சூப்பரா ஒரு மாப்பிள்ளைய நான் கொண்டு வரேன். ஓகே, இப்போ ஆடுவோம். சரி. ஏய், அந்த காயில எடு.